டியூஸ்டே மார்னிங் காலையில் 10 மணி போல் தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். பாப்பாவுக்குலாம் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கேப்பையெல்லாம் கழுவி காய வைக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி அதை இன்றைக்கி காய வச்சிடலாம் அப்படியே. நேற்று கொஞ்சம் போய் சீயக்காய் மஞ்சள் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதையும் கையோட காய வச்சலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்து 3யுமே காய வச்சுட்டேன். நல்லா வெயில் போட்டங்காட்டியும் 3மே நல்லா காஞ்சிடும் அப்படிங்கிறக்காக கேப்பை வந்து கழுவி தான் காய வச்சுருந்தேன். கேப்பை மாவு இருந்தால் டக்கு டக்குன்னு எந்த டிஷ்ஷு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதனால தான் அதை வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நிலக்கடலை உருண்டை வந்து கேட்டிருந்தா. சரி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவும் நேற்று. அதையும் வந்து பிடிச்சி வச்சிடலாம் கையோட அப்படின்ட்டு அதையும் பிடிச்சி வச்சாச்சு. ஏன்னா அதை பிடிச்சி வச்சா தான் ஸ்நாக்ஸுக்கு டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போவா. அதுக்கப்புறம் கார்ன் வேறு இருந்தது. நாளைக்கு வந்து கார்ன் ரைஸ் புலாவ் மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அதையும் உரிச்சு வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொஞ்சம் கார்னை வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சேன். அப்புறம் ஈவினிங் போல் பாப்பா கொஞ்சம் பெப்பர் பட்டர் இதெல்லாம் போட்டு அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு